ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா ஞாயிறு. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 2 அருள்வாக்குகள் 1-12 வரை. எபிஃபனோஸ் என்கின்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து எபிஃபனி என்கின்ற வார்த்தை வருகிறது. தமிழில் அதற்கு தோற்றம் அல்லது வெளிப்பாடு அல்லது காட்சி என்று விவரிக்கப்படுகிறது. இயேசுவின் முதல் வெளிப்பாடு புற இனத்தாருக்கு அருளப்பட்டது. முதலில் எபிஃபனி என்ற வார்த்தை ஒரு அரசர் தன் மகாண மக்களை சந்திக்க வருவதை குறிப்பதாக இருந்தது. பிறகு இதே வார்த்தை கடவுளின் சுய வெளிப்படுத்துதலையும் மனுக்குலத்திற்கு தந்தையாகிய கடவுளின் மகன் என்பதையும் வெளிப்படுத்துவதை குறிக்க ஆரம்பித்தது. கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாட தொடங்குவதற்கு முன்பாகவே கிபி 2ஆம் நூற்றாண்டில் கிழக்கத்திய இறை சமூகத்தில் தொடங்கிய விழாதான் இந்த திருக்காட்சி பெருவிழா. இந்த திருக்காட்சி பெருவிழா 3 எதிர் மனிதர்களை உருவாக்கியது. 1 வெறுப்பை உமிழ்பவர்கள், 2 அலட்சியம் செய்பவர்கள், 3 ஆராதிப்பவர்கள். வெறுப்பை உமிழ்ந்தவர்கள் ஏரோது அரசனோடு சேர்ந்து கொண்ட மக்கள் கூட்டம் இயேசுவை அழிக்கவும் ஒழிக்கவும் திட்டமிட்டது. 2 குருக்கள் மறைநூல் வல்லுநர்கள் குழு இயேசுவை புறக்கணித்தது. 3வது இயேசுவை ஆராதித்த குழு யாரென்றால் ஆட்டு இடையர்கள் மற்றும் 3 ஞானிகள். தங்களையும் தங்களிடம் இருந்ததையும் குழந்தை இயேசுவுக்கு கொடுத்தனர். 1 அழிக்கின்ற குழு. ஏரோது இயேசுவை தன் அரசுக்கு சாத்தியமாக கூடிய ஒரு அச்சுறுத்தலாக கருதினான். இந்த ஏரோது சுயநலமான கொடூர மனிதனாக இருந்தான். தனது மாமியார், மனைவி, 2 மைத்துனர்கள் மற்றும் 3 குழந்தைகளை தன் ஆட்சிக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டினார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் கொலை செய்தான். இன்றைய நற்செய்தியில் ஏரோது மன்னன் மெசியா எங்கே பிறக்க வேண்டும் என்று தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் கேட்டு அறிந்து கொண்டான். பழைய ஏற்பாட்டு வாக்குறுதியின் 2 பகுதிகளை இணைத்து இங்கே பதிலளிக்கிறார்கள். ஒரு பகுதி மெசியா தாவீதின் வழிமரபிலிருந்து தோன்றுவார் என்று வெளிப்படுத்துகிறது. சாமுவேல் புத்தகத்தில் மீகா 5:1-3 இஸ்ரேலை ஆள்பவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் என்று, கடவுள் எப்ராத்தா என்கின்ற பெத்லகேமிலிருந்து தோன்றுவார் என்பதை குறிக்கிறது. இயேசு தன்னுடைய வாழ்வின் இறுதி பகுதியில் மறைநூல் வல்லுநர்களையும் பரிசேயரையும் விமர்சித்ததோடு அவர்கள் மனித மரபுகளையும் சீர்திருத்த முயன்றதால் அவரை தீர்த்து கட்ட சதித்திட்டம் தீட்டினார்கள். இவர்கள் சுயநல போக்குடையவர்கள், தீய வழியில் செல்பவர்கள், நீதியற்ற வாழ்வை வாழ்பவர்கள். இன்றும் இயேசுவையும் திரு அவையையும் எதிர்க்கிறார்கள். இன்றும் ஏரோதுகள், மறைநூல் வல்லுநர்கள், தலைமை குருக்கள் பல வடிவங்களில் சுற்றித் திரிகிறார்கள். 2 இயேசுவை புறக்கணித்த குழு. எபிரேய இறைவாக்கு நூலில் 500 இறைவாக்குகள் வாக்களிக்கப்பட்ட மெசியாவை பற்றி பேசுகின்றன என்று மறைநூல் வல்லுநர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் யூதகுருக்களுக்கும் நன்றாக தெரியும். இயேசு எங்கே பிறப்பார், எப்போது பிறப்பார் என்பதை நன்றாக தெரிந்து வைத்திருந்ததால் தான் அவர்கள் ஏரோதுவிடம் சரியாக சொல்ல முடிந்தது. ஓய்வு நாளில் இறைவாக்கு பகுதியை கடைசியாக வாசிக்கும் போது மெசியாவின் விரைவான வருகைக்காக ஜெபிப்போம் என்று கூறிதான் பரிசேயர்கள் தங்களுடைய ஜெபத்தை வழக்கமாக முடிப்பார்கள். துரதிருஷ்டவசமாக அவர்கள் உண்மையை கண்டுபிடிப்பதில் ஆர்வம் காட்டாமல் தங்கள் சுயநல ஆதாயங்களில் அக்கறை செலுத்தினார்கள். எனவே பெத்லகேம் எருசலேமுக்கு மிக அருகில் இருந்த போதிலும் அவர்கள் குழந்தை இயேசுவை பார்க்க செல்ல மறுத்தனர். இன்று கிறிஸ்தவர்களில் பலர், நான் உட்பட, நேர்மையோடு நம்மை உற்று நோக்கினால் நாம் இந்த குழுவில் இருப்பது நமக்கு நினைவுக்கு வரும். நாம் சமயத்தை, அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் சமூக அந்தஸ்திற்கும் செல்வாக்கு நிறைந்த மனிதர்களின் அங்கீகாரத்தை பெற்று செல்வந்தர்களாக்குவதற்கும் நாம் பயன்படுத்துகிறோம். இதை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சாடுகிறார்கள். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் இயேசுவின் போதனைகளை புறக்கணித்து சுயநலமாக வாழலாம். என்னுடைய தத்துவ பேராசிரியர் ஃபாதர் ஜோ மன்னட் சொன்னது இப்பொழுது எனக்கு நினைவுக்கு வருகிறது. மோஸ்ட் ஆஃப் us are practical atheists. நம்மில் பலர் நடைமுறை நாத்திக வாழ்க்கையை வாழலாம். 3 இயேசுவை ஆராதித்த குழு. இடையர்களும் ஞானிகளையும் சேர்த்து இந்த குழுவை வரையறுக்கலாம். இடையர்கள் தங்களிடமிருந்த அன்பு, கண்ணீர்,
மகிழ்ச்சியும் அதோடு சேர்த்து ஆட்டு ரோமத்தால் செய்யப்பட்ட உள்ளன் க்ளோத்ஸ் ஆட்டுப்பாளையும் இயேசுவுக்கு கொடுத்திருக்கலாம். வானவியலில் நிபுணத்துவம் பெற்ற 3 பாரசீக ஞானிகள் பாலாம் உரைத்தபடியே யாக்கோபிலிருந்து விண்மீன் உதிக்கும், இஸ்ரேலிலிருந்து செங்கோல் ஒன்று கிளம்பும் என்று சொன்னது இங்கே நிறைவேறுகிறது. அவர்கள் 3 விதமான காணிக்கையை கொடுத்தார்கள். ஒன்று பொன், யூதர்களின் அரசர் என்பதை குறிக்கிறது. தூபம், இயேசு கடவுள் என்பதை குறிக்கிறது. வெள்ளை போலம், இயேசு மனித இயல்பை கொண்டவர் என்பதை குறிக்கிறது. நாம் இந்த 3வது குழுவில் உள்ளவர்களைப் போல வாழ வேண்டும். அன்பு என்ற பொன்னையும் வெள்ளை போலம் என்ற தாழ்ச்சியையும் தூபத்தை போன்ற ஆராதனையையும் நாம் அன்றாடம் கடவுளுக்கு செலுத்துவோம். 2வது, எப்படி வானதூதர் பேச்சை கேட்டு வேறு வழியாக ஞானிகள் சென்றார்களோ நம்முடைய பழைய வாழ்வை, பழைய வழியை விட்டு புதிய வழியை நோக்கி செல்ல வேண்டும். கடவுள் வழிகாட்டுவார். 3, நாமும் நட்சத்திரங்களாக, இயேசுவை சுட்டிக்காட்டுகின்ற நட்சத்திரங்களாக நாமும் வாழ இறைவனிடத்தில் வரம் கேட்போம். ஆமேன்.